வணக்கம். இன்றைய பிஎன்சியின் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 75வது பிறந்த நாளை கொண்டாடும் ரஜினிகாந்த். பிரதமர் மோடி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வாழ்த்து. எஸ்ஐஆர் படிவம் சமர்ப்பிக்க காலக்கெடுவை நீட்டித்த தேர்தல் ஆணையம். டிசம்பர் 14ஆம் தேதி வரை படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என அறிவிப்பு. ரஜினி பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடும் ரசிகர்கள். கோவில்களில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை. அதிமுக பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்து கூறியதாக தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 75வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். ரஜினிக்கு பிரதமர் மோடி, புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். மோடி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாள் எனும் சிறப்பான தருணத்தில் அவருக்கு வாழ்த்துக்கள், அவரது நீண்டகால ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் திரையுலகின் அசைக்க முடியாத பேராளுமையாக 50 ஆண்டுகளாக கோலோற்றி வருபவர் என புகழாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். திரையரங்குகளை திருவிழா கூடங்களாக மாற்றவல்ல அவரது ஸ்டைல் மேஜிக் ரசிகர்களை பல்லாண்டு மகிழ்விக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் எடப்பாடியார். தமிழ்நாடு மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவ்விரண்டு மாநிலங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 19ஆம் தேதி வெளியாகும் என அறிவித்துள்ளது. அதேபோல் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களிலும் அந்தமான் மற்றும் நிக்கோபரிலும் படிவங்களை வழங்க சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் மற்றும் திரையுலகின் 50 ஆண்டுகால சாதனையை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் தமிழகத்தின் பிரபல கோவில்களில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் நலமோடு வாழ பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தனர். இதேபோல வடபழனி முருகன் கோவிலிலும் ரஜினி ரசிகர்கள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக அதீத குளிர் நிலவி வரும் நிலையில் அதற்கு லானினா விளைவு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. உலக வெப்பமயம் காரணமாக உலகின் மிகப்பெரிய பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் வெப்பநிலை சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்தும் குறைந்தும் வருகிறது. தற்போதைய லானினா விளைவு ஏற்பட்டுள்ளதால் உலகளாவிய வானிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் தற்போது நிலவும் அதீத குளிர் வானிலைக்கும் இதுவே காரணமாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் தனது டெல்லி பயணம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் அதிமுக பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்து கூறியதாகவும் பொதுக்குழுவில் நடந்த விவரங்கள் குறித்து பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத பட்சத்தில் வருகிற 2026 ஜனவரி 1ஆம் தேதியன்று சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் எனவும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஆபரண தங்கம் கிராமுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 12,250 ஆகவும், சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 98,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 6,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ பார் வெள்ளி 2,15,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகர் பசுல்லா சாலையில் ரெபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் போலி கொள்முதல் ஆவணம் மூலம் 1,112 கோடி ரூபாயை கணக்கில் காண்பிக்காமல் ஏமாற்றியது வருமான வரித்துறையில் மேற்கொண்ட சோதனையில் தெரிய வந்துள்ளது. இந்நிறுவனத்தின் பிரதான பொறுப்பாளர் தனது கார் டிரைவர் பெயரில் நிறுவனம் துவங்கி அதில் 8.5 கோடி ரூபாய் பணம் செலுத்தி 200 கோடி ரூபாய்க்கு மேல் பரிவர்த்தனைகளை மேற்கொண்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 37 கோடி ரூபாயில் தனி விமானம், 10 கோடி ரூபாயில் உயர் ரக சொகுசு உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தர்யா நடிப்பில் வெளியான படையப்பா திரைப்படம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளில் மீண்டும் வெளியாகி உள்ளது. ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு படையப்பா படம் வெளியாகி உள்ளதால் ரஜினி ரசிகர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். ரஜினிகாந்த் பஞ்ச் வசனம் பேசும்போது அவரது ரசிகர்கள் உற்சாகமாக விசிலடித்தும் கைத்தட்டியும் ஆரவாரம் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 15ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகம் வரும் அமித்ஷா கூட்டணி விரிவாக்கம், தேர்தல் பணிகள் தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அமித்ஷாவின் தமிழகம் வருகை அதிக அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.